கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான அன்பு உடன் சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தாலும் நமது அன்பின் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு தொடர்ந்து நாம் தியானித்து வருகின்ற அடிப்படை வேதாகம சத்திய காரியங்களுக்கு நேராக இன்றைய நாளிலும் நாம் சற்று நேரம் தியானம் செய்வோம், கடந்து செல்வோம். கடந்த முறை 1,44,000 பேரை குறித்ததான ஒரு அருமையான ஆராய்ச்சியை நாம் பார்த்திருந்தோம். கிறிஸ்து இயேசுவினுடைய சபை எனக்கூடிய அந்த ஒரு தலைப்பின் கீழாக சில உப தலைப்புகளை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிற பாடம் இறுதி பாடம். அப்போ இந்த 1,44,000 உண்மையுள்ளவர்களை குறித்து அநேக கிறிஸ்தவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சந்தேகங்களை கடந்த பாடங்களில் நம்ம கிளியர் பண்ணோம் உங்கள் மத்தியில். அது மாத்திரமல்ல, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய முக்கியத்துவம் எதற்காக, ஆவிக்குரிய இஸ்ரேலர்களோடு அவர்களுக்கு நிழலாய் காணப்பட்ட ஒற்றுமைகளை நம்ம தியானித்திருந்தோம். அதாவது நிழலான மாம்சீக இஸ்ரேலர் அவர்களிடம் இருந்து ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை பற்றின சத்தியம் தேவன் என்னெல்லாம் வைத்திருந்தார் என்று பல சத்தியங்களை கண்டறிஞ்சோம் இல்லைங்களா. அவர்களுடைய அந்த 12 கோத்திரங்கள் 12 அப்போஸ்தலர்களுக்கு நிழலாக இருந்தது. விருத்த சேதன உடன்படிக்கை, இஸ்ரேல் எனும் பெயர் மாற்றம், அதாவது யாக்கோபு என்ற பெயர் இஸ்ரேல் என்று பெயர் மாற்றப்பட்டது. யூதா பென்யமின் தனியாக பிரிக்கப்பட்டது. இப்படி எல்லா விஷயங்கள்லையும் எப்படி ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் ஒத்துப்போகிறார்கள் என்று நிறைய காரியங்களை பார்த்தோம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரக்கூடிய அந்த கூடாரத்தை குறித்து, அந்த கூடை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது 12 ஸ்தாதி அளவாக உள்ள அந்த ஒரு சதுர அங்கத்தை குறித்து, பரம எருசலேம் குறித்து நம்ம அங்கே கடைசியாக பார்த்துருந்தோம். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இது கூட ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுடைய இலக்கத்தை, அந்த 1,44,000 பேரை குறித்த ஒரு அருமையான அடையாளமாக அங்கே பார்த்து நிறைவு செய்திருந்தோம். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம், அதில் இடம்பெறக்கூடிய அந்த 12 கோத்திரங்களை பற்றி நம்ம கடந்த முறை படித்தோம். ஆனால் நம்ம அதை குறித்த ஆராய்ச்சி செய்யலை. அநேகர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் வரக்கூடியது ஆதியாகமத்தில் வரக்கூடிய அந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள், யாக்கோபுடைய 12 குமாரர்களுடைய அந்த ஒரு காரியங்கள் தான் நேரடியாக என்று எடுத்துக்கொள்கின்றனர். ஆனால் இன்றைய நாளில் நம்ம அதை தெளிவுபடுத்த போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த ஒரு காரியங்களானது அது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை பற்றினது அல்ல என்பதையும், அங்கே யாக்கோபுடைய குமாரர்களுடைய பெயர் அர்த்தம் எப்படி ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுடன் ஒத்துப்போகிறது என்பதை குறித்தும் இன்றைய நாளில் சற்று விவரமாக நம்ம தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய இந்த 12 கோத்திரங்களை குறித்த பெயர்களை, அந்த காரியங்களை நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4 தொடங்கி 8 முடிய. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பிரியமானவர்களே, 1,44,000 பேர் இங்கே முத்திரிக்கப்பட்டதாக பார்த்துட்டு அதை அப்படியே இஸ்ரேல் ஜனங்களுடைய, இஸ்ரேல் குமாரர்களுடைய பெயரோடு நம்ம பார்க்கும்போது இது மாம்சீக இஸ்ரேலருடைய அந்த 12 பெயர்கள் தான், யாக்கோபுடைய குமாரர்கள் தான் அப்படிங்கிற முடிவுக்கு அநேகரை வழிநடத்துகிறது. பட் இந்த ஒரு காரியம் உண்மையாக இருக்குமானால், அன்பான சகோதர சகோதரிகளே, இதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம்.
அது என்ன என்று நம்ம அங்க பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, இங்கு தான் கோத்திரத்துக்கு பதிலாக மனாசே இடம் பெற்றிருக்கிறத நம்ம கவனிக்கணும். ஒரு சின்ன மாற்றம் இது இல்லைங்களா? அது மாத்திரமல்ல, நியாயப்படி பெயர் வரிசையில மூத்த மகன் ரூபன். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்துல யூதா என்று அங்க தொடங்குனதை நம்ம பார்க்கிறோம். அந்த 1,44,000 பெயருடைய அந்த ஒரு பட்டியலை நம்ம வாசிக்கும் போது, அதை 12 கோத்திரங்களாக டிவைட் பண்ணி நம்ம படிக்கும் போது ஃபர்ஸ்ட் அங்க யூதா இடம் பெற்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆர்டர் படி நம்ம ரூபன் தான் முதலாவது வரணும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பெயர் வரிசையில ஏன் முதலாவது யூதா கோத்திரம் இடம்பெற்றது என்ற ஒரு கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கும்போது, விசேஷம் என்ன அப்படின்னா, யூதா கோத்திரத்துக்குள்ள இருந்துதான் யூத கோத்திரத்து சிங்கமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த ஒரு காரியத்தை கனப்படுத்தும்படி, ஹைலைட் பண்ணும்படி வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் பொழுது அந்த ஆசிரியர் இவ்விதமாக யூதா கோத்திரத்தை முதலாவது குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். இப்போ இந்த ஒரு பெயர் அர்த்தங்கள் அப்படியே யாக்கோபுடைய குமாரர்களுக்கான பெயர் அர்த்தம் தான். மாம்சீக இஸ்ரேலருக்குரிய ஒரு சுதந்திரம் தான் இந்த 1,44,000 ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்குள்ளேயும் வரும். எனவே மாம்சீக இஸ்ரேலர்கள் வேற இல்லை, ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் வேற இல்லை என்ற ஒரு குழப்பம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, இப்ப இதுல அங்க மனாசே இடம்பெற்றிருக்கிறது நமக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை ஏற்படுத்துது. தானுக்கு பதிலாக ரூபன் கோத்திரம் முதலாவது ஆரம்பிப்பதற்கு பதிலாக யூதா ஆரம்பிப்பதும் நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த பெயர் அடையாளமாக அவைகள் காணப்படுகிறது. ஏன்னா யூதா கோத்திரத்துக்குள்ள இருந்துதான் அவர் வருகிறார். யூதா என்றால் துதித்தல் என்று வேற அர்த்தம் வருகிறது, பார்க்கலாம். அப்ப யாக்கோபு இந்த குமாரர்களுடைய பெயர், அந்த பெயருக்கான உள்ளர்த்தம், எதை வைத்து அந்த பெயர் சூட்டினார், எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல அந்த குமாரர்களுக்கு இந்த பெயர் வந்தது, அந்த குமாரர்களுடைய பெயரின் எபிரேய அர்த்தம் என்ன, அந்த அர்த்தங்கள் தற்காலத்துல கிறிஸ்துவின் சபையில் இருக்கக்கூடிய 1,44,000 பேரோடு எப்படி ஒத்து போகிறது என்று நம்ம பார்க்கிறோம். 12 குமாரர்கள் 12,000 × 12,000 நம்ம பார்த்திருக்கோம் ஆவிக்குரிய அந்த ஒரு சபைக்குள்ள. இப்ப இந்த 12ல இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு பார்க்கும்போது, உலகத்துக்குள்ளேயும் 12 ரகமான குணப்பண்புகள் கொண்ட மனிதர்கள் இருப்பார்கள் என்பது மருத்துவ ஆய்வின் மூலமாக அறிக்கை பண்ணப்படுகிறது. மாதங்களுக்கு ஏன் 12 மாதங்கள் வரணும்? மணி நேரங்கள் ஏன் ஒரு நாளைக்கு 12 மணி நேரங்கள் வரணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் 12 அப்போஸ்தலர்களை தெரிவு செய்யணும்? இப்படி 12க்கு நிறைய தொடர்பு இருக்கு. பரிசுத்த வேதாகமத்திலும் நாம கற்றுக்கொள்ளக்கூடிய இயற்கையிலும், நாம கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் பரிசுத்த வேதாகமத்துல மாத்திரமல்ல இயற்கையிலும் இருக்கிறது என்பதற்கு சான்று 12 மாதங்கள் 12 மணி நேரங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தரே பேசும்போது பகலுக்கு 12 மணி நேரங்கள் இல்லையா அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? 24 hours நம்ம இங்க பார்க்கல, பகலுக்கு 12 மணி நேரங்கள் அல்லது இரவுக்கு 12 மணி நேரங்கள் அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்ப பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள், இந்த 12 ரகமான அப்போஸ்தலர்கள், 12 ரகமாக யாக்கோபுடைய குமாரர்கள் அப்படிங்கும்போது, இதே 12 மாதங்கள் எனும் பொழுது உலகத்துக்குள்ளேயும் 12 ரகமான குணப்பண்புகளை கொண்ட மனிதர்கள் இருப்பாங்க என்று சொல்லும் பொழுது தேவனுடைய அனந்த ஞானம் இதில் வெளிப்படுகிறதை நம்ம கவனிக்கணும். என்ன தேவனுடைய அனந்த ஞானம் இதில் வெளிப்படுகிறது என்று சொல்லும்போது, மனுக்குலத்துக்குள் 12 ரகமான குணப்பண்புகளை கொண்ட மனிதர்களை ஆளுகை செய்ய மாம்சீக யூதர்கள் இருந்தும் 12 ரகமான குணப்பண்புகளை கொண்ட மனிதர்களை தேவன் தயார் செய்திருக்கிறார் யாக்கோபின் சந்ததிக்குள்ள. ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமாகிய சபைக்குள்ளும் 12 ரகமான குணப்பண்புகளை கொண்ட மனிதர்கள் இருப்பாங்க. இவங்க ஆவிக்குரிய தளத்திலிருந்து இந்த மனுக்குலத்தை ஆளுகை செய்ய, ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள்ல 12 ரகம், மாம்சீக இஸ்ரேலர்கள்ல 12 ரகம், அவர்கள் ஆளுகை செய்ய போற ஜனங்களுக்குள்ளேயும் 12 ரகம். இவ்விதமாக 12 ரகமான குணாதிசய பண்புகளை கொண்ட இந்த ஒரு மனுக்குலத்தை ஆளுகை செய்ய, ஆசீர்வதிக்க 12 ரகமான குணப்பண்புகளை கொண்ட மனிதர்களை ஆவிக்குரிய தலத்திலும் பூமிக்குரிய தலத்திலும் தேவன் தெரிவு செய்கிறார். இதுதான் ஆபிரகாமின் சந்ததியாக நம்ம பார்க்கிறோம், கடற்கரை மணல் மற்றும் ஆகாயத்து நட்சத்திரங்களாக. இப்பொழுது யாக்கோபுடைய அந்த 12 குமாரர்களுடைய பெயரின் பின்னணி அல்லது அர்த்தங்கள், அது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களோடு எவ்வாறு ஒத்து போகிறது என்று ஒவ்வொன்றாக நம்ம படிக்கலாம். முதலாவது நம்ம ரூபன்ல இருந்தே தொடங்குவோம். ரூபனை குறித்த அந்த ஒரு பெயர் அர்த்தத்தை நம்ம பார்க்கும்போது யாக்கோபுடைய வார்த்தைகள்,
49ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். நீ என் சேஷ்டபுத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். அன்பான சகோதர சகோதரிகளே, சத்துவம், வல்லமை, மேன்மையில் பிரதானம் போன்ற காரியங்கள் எல்லாம் ரூபனை குறித்து நமக்கு என்ன முடிவுக்கு நம்மை வழிநடத்துகிறது? இந்த ஆசீர்வாதம் ரொம்ப மேன்மையானதாக காணப்படுகிறது, ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. நிறைய ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்கள் இவருக்கு கொடுக்கப்படுவதை ஓப்பனிங்லேயே நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இதை ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, சபைக்குள் இந்த 12 குணலட்சணங்களை கொண்ட அந்த பண்புகளை உடைய மனிதர்களுக்குள் ஒரு ரகம், ரூபன் கோத்திரத்தை போன்று உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சகல திறமைகளையும் தாளந்துகளையும் உள்ளடக்கியவர்களாக காணப்படுவார்கள். அநேக பாடங்கள்ல நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம், சபைக்கு இருக்கக்கூடிய திறமைகள் தாளந்துகள்ல 5 முக்கியமானதாக நம்ம அவைகளை பிரிக்கலாம். ஒரு பரிசுத்தவான்களுக்கு நேரம் பிரதானமா இருக்கும், ஒரு சிலருக்கு கல்வி அறிவு பிரதானமானதா இருக்கும், ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பிரதானமா இருக்கும், ஒரு சிலருக்கு பண பலம் அல்லது ஐஸ்வர்யம் பிரதானமா இருக்கும், ஒரு சிலருக்கு திறமைகள்ல இன்ஃப்ளூயன்ஸ் பிரதானமானதாக இருக்கும். இப்படி 5 தாளந்துகள் இருக்கும். இதுல ரூபன் கோத்திரத்தாரை போல ஒரு பண்பை உடைய ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வகுப்பார் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த திறமை தாளந்துகள்ல அதிக சத்துவம் கொண்டவர்களாக, அதிக திறமை படைத்தவர்களாக மேன்மை அடைந்து காணப்படுவாங்க. சுருக்கமா சொன்னா 5 தாளந்துகளும் இவங்களுக்குள்ள காணப்படும். இன்றைய நாட்கள்ல பணம், அறிவாற்றல், திறமை, போதகத்திறன் இல்லைங்களா, அவங்களுடைய நேரம், உடல் பலம், செல்வாக்கு என்று எல்லா திறமைகளும் தாளந்தும் ஒரே நபருக்குள் காணப்படுவது அரிது. அப்படி இருக்க முடியாது. மினிமம் ஒரு தாளந்து இருக்கும் ஒரு சிலர் இடத்துல, மேக்சிமம் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். 5ம் ஒரே இடத்தில் பூரணப்பட்டிருப்பது ரொம்பவே ரேர். ஆனால் அப்படிப்பட்ட வகுப்பாரும் நமது மத்தியில் இருப்பாங்க. அந்த 12ல முதல் தரமானவர்களாக. முதல் தரம்னா இவங்க ஹைலைட்னு எடுத்துக்க வேண்டாம். இந்த குணாதிசயங்கள்ல 5 திறமைகளும் தாளந்துகளையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு முழுமை அடைஞ்சிருக்காங்க இல்லைங்களா, அதனால. ஆனால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்து என்ன? அதே ஆதியாகமம் 49:4 சொல்றாரு, தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். இது என்ன குற்றம் நம்ம பார்க்க போறது இல்லை, அது நமக்கு வேண்டாம். தண்ணீரை போல ததும்பினவனே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இது நிறைய திறமைகளும் தாளந்தும் இருக்கிறதுனால இந்த நிறை குடம் ததும்பாது, குறை குடம் கூத்தாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ததும்பி இருக்கிறதாக சொல்றாருன்னு சொல்லும் போதே என்ன தெரியுதுன்னா, நிறைய திறமைகளையும் தாளந்துகளையும் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட வகுப்பார் பெருமை மேட்டிமையினால, அதிக மமதையினால விழுந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஜாஸ்தி தங்கள் திறமை தாளந்துகளை முறையாக பயன்படுத்தக்கூடிய விஷயத்துல தற்பெருமையும் மேட்டிமையும் அடைந்து தங்களை குறித்து மிதமிஞ்சி நினைத்து கொண்டு நிறைய சரிவலான பாதையை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இதே ஐஸ்வர்யத்தின் மேன்மை, இந்த திறமை தாளந்துகள் இவர்களுக்குள் நிறைவாக இருப்பதே இவர்களுக்கு ஆபத்தாக இருக்கும். நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று சொல்வதை நாம பார்க்கிறோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, 2வது வகுப்பார் சிமியோன் பத்தின கேரக்டரை கொண்டவங்க. சிமியோனுடைய குணாதிசயம் சபைக்குள்ள இருக்கும். இவங்க எப்படி இருப்பாங்க என்பதை குறித்து ஆதியாகமம் 49:5 படிக்கும்போது, சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். இவங்க 2 பேரையும் ரெட்டையர்கள் என்று சொல்லப்படுறதை நம்ம பார்க்கிறோம். சிமியோனும் லேவியர்களும் ஏக சகோதரர்கள், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக முன்கோபம் வரும், உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த விஷயத்துல இவர்களுடைய கோபம், உணர்ச்சி வசம் அதிகமானது என்று சொல்லும்போது, தங்களுடைய சகோதரியாகிய தீனாளுடைய விஷயத்துல சீகேமியரை இவங்க கொன்னு பழிதீர்த்த அந்த ஒரு காரியத்துல விருத்த சேதன உடன்படிக்கையை ரொம்ப தந்திரமாக பயன்படுத்தி, ரொம்ப டயர்டா இருந்த நேரங்கள்ல ஆண் மக்களை எல்லாத்தையும் பட்டயக்கருக்கினால வெட்டி போட்டு மாபெரும் ஒரு கொலை நிகழ்ச்சிகளின் அவங்க அரங்கேற்றினாங்க. ரொம்ப ஒரு பெரிய கொலைபாதக செயல்பாடு. இன்னும் சொல்ல போனா ஏமாற்றக்கூடிய ஒரு வஞ்சனையோடு அது நடந்தது.
புரியுதுங்களா? அப்ப இவங்க 2 பேரும் கடுமையான முற்கோபம் படைத்தவர்களாக, கொலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு பண்புகள் இந்த இடத்துல சிமியோனுக்கு நம்ம பொருத்தி பார்க்கறது இல்ல. இந்த கேரக்டர் இருக்கிறதுனால இதை நம்ம சபையோட பொருத்தி பார்க்கறது இல்ல. ஏன்னா இந்த அளவுக்கு மோசமான ஒரு சுபாவம் சபைக்குள்ள இருப்பதாக நமக்கு தோன்றவில்லை. எனவே அவைகளை நேரடியாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஒருவேளை சகோதரர்களை குறித்து புறம் கூறுறது, பழி தீர்க்கிறது, அவர்களை பற்றின பகையை வளர்ப்பது, இப்படிப்பட்ட தவறுகள் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நேரடியாக இப்படிப்பட்ட குற்றங்கள் இருக்காது. ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல சிமியோன் குறித்து நம்ம அந்த மாதிரி ஒரு பகை, விரோதங்கள், பழி தீர்த்தல், புறங்கூறுதல் போன்ற குணங்களும் கூட பார்க்கறதில்ல. மாறாக சிமியோனை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 29:33 அவர் பிறப்பின் போது சொல்லப்பட்ட வார்த்தை, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டான். கேட்டருளி. அப்ப சிமியோன் லேவி 2 பேரும் சேர்ந்து பார்க்கும்போது அவங்களுடைய பட்டயம் கொடுமையின் கருவிகள் என்றால் கொலைபாதகத்தை பத்தியோ ஆவிக்குரிய கொலைகள் பத்தியோ நம்ம பார்க்கல. மாறாக இவர் பிறக்கும் போது வச்ச பேர், குறிப்பாக சிமியோன் பத்தி மட்டும்தான் இங்க பார்க்கிறோம், லேவி பத்தி பார்க்கல. பிறக்கும் போது வச்ச பேர் என்னன்னு நம்ம அங்க பார்க்கும்போது அதற்கான அர்த்தம் கேட்டருளி. அந்த சிமியோன் என்ற பெயருக்கு கேட்டருளி என்று வருகிறதை நம்ம பார்க்கிறோம். கேட்குதல் அப்படின்னா இப்ப என்ன அர்த்தம்? கேட்டருளி அல்லது கேட்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்படிப்பட்ட வகுப்பார் இன்னொரு விதத்துல ஆவிக்குரிய வகையில நிறைய கஷ்ட நஷ்டங்களை கடந்து வந்திருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ அற்பமா எண்ணப்பட்டதை கேட்டருளி இந்த குமாரனை எனக்கு கொடுத்தாருன்னு சொன்ன மாதிரி வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களும் உபத்திரவங்களும் இவங்க அடைஞ்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்க நிறைய சிரமப்பட்டு தான் வந்திருப்பாங்க. அதாவது இந்த சிமியோன் அவங்க லேவியோட சேர்ந்து ஒரு கொலை செய்தார் தான் நமக்கு தெரியும். பட் அவர் எவ்வளவு சிரமப்பட்டார் நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதே போல யாக்கோபுடைய மனக்குமுறல் கூட பார்க்கும்போது அற்பமா எண்ணப்பட்டதை கேட்டருளி என்று அவர் பெயர் வச்சிருக்கிறார் போது கேட்குதல் என்ற குணமே சிமியோன் எனக்கூடிய வகுப்பாருக்கு அல்லது சிமியோன் யாருக்கு நிழலாக இருக்கிறாரு? கேட்கக்கூடிய இருதயம் கொண்டவர்களுக்கு நிழலாக இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப இவங்க கஷ்ட நஷ்டத்தை கடந்து வந்ததுனால அநேகருடைய கஷ்டங்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் கேட்கக்கூடியவர்களாக இருந்து பொறுமையோடு இரக்கத்தோடு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகுப்பாராக இவர்கள் காணப்படுவாங்க. அல்லது இவங்க நிறைய கஷ்டங்களை கடந்து வந்ததுனால அதே அனுபவங்களை மற்றவங்களுக்கு எடுத்து கூறி இரக்கத்தோடு மற்றவங்களுக்காக கேட்கக்கூடிய ஜெபிக்கக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. அடுத்ததாக லேவி சிமியோனோட சேர்த்து தான் வர்றாரு. அப்ப லேவியை குறித்து நம்ம படிக்கும்போது ஆதியாகமம் 29:34 தான் இவரை குறித்து நம்ம படிக்கிறோம். அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டான். அப்ப லேவி என்ற பெயருக்கு பற்றுதல் என்று பொருள் வருகிறதாக நம்ம பார்க்கிறோம். சேர்ந்திருத்தல் அல்லது பற்றுதல். அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டான். பற்றுதல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ தேவன் சேர்ந்திருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு லேவி என்கின்ற பெயர் வைக்கப்பட்டது. இந்த வகுப்பார் எப்படிப்பட்ட பற்றுதலை உடையவர்களாக இருப்பாங்க, யாருடன் சேர்ந்திருப்பாங்க என்று சொல்லும்போது இது பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம்தான். லேவி அப்படின்னாலே முழு நேர ஊழியர்கள் என்று அநேகர் புரிஞ்சுக்குவாங்க. தேவனுடைய ஊழியத்துல அதிக பற்றுதலுடன் காணப்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. அந்த ஊழியத்திற்காக தங்களை முற்றிலும் அர்ப்பணிச்சவங்களாக ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸாக அவங்க காணப்படுவாங்க. தேவனுடைய ஊழியங்கள்ல முழு நேர ஊழியர்களாக இருப்பாங்க. இந்த லேவியை குறித்து நம்ம அதிகம் இங்கே பார்க்க போறது இல்லை. ஏன்னா லேவியை குறித்து நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சிம்பிளா சொன்னா சேர்ந்திருத்தல் அல்லது பற்றுதல் என்ற ஒரு பொருள் தேவனுடைய ஊழியத்துல முழு நேரம் அதிக ஈடுபாட்டுடன் நெருங்கிய உறவில் காணப்படக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. பெரிய மாணவர்களே, எந்த உலகத்தின் வேலைகளையும் உதறி தள்ளிட்டு தேவனுடைய காரியங்கள்ல பற்றுதலோடு இருக்கக்கூடியவங்க இவங்க. நெக்ஸ்ட் யூதா. ஆர்டர் படி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல யூதா முதல்ல இடம் பிடிச்சிருந்தாலும் ஆர்டர் படி நம்ம இங்க பார்க்கும்போது யூதா அடுத்ததாக வருகிறார். யூதாவை குறித்து நம்ம அங்க பார்க்கும்போது 49:8 அவரை குறிச்ச பிராமிஸ் பார்க்கிறோம். யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. ஆர்டர் படி நீங்க பார்க்கும்போது யூதா 4வது 5வது நீங்க எடுத்துக்க கூடாது, நம்ம அப்படி சொல்ல வரல. ஆதியாகமத்தினுடைய 49 அதிகாரத்தில்
அவர்களை குறித்த தீர்க்க தரிசனங்கள். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து யாக்கோபு பேசக்கூடிய வார்த்தைகளினுடைய ஆர்டர்ல தான் நம்ம இங்க படிச்சுட்டு இருக்கோமே தவிர, யூதாவை நம்ம வந்துட்டு 5வதாக என்று சொன்னதாக தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அப்ப யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுடைய வாழ்க்கைகள்ல, செயல்பாடுகள்ல தங்களுடைய சுயத்தை வெறுக்கக்கூடிய விஷயத்தின் மூலமாக எல்லா விஷயத்திலையும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். யூதா என்றால் துதி, பிரைஸ்டுன்னு வருது ஆங்கிலத்துல, துதித்தல், போற்றுதல் என்று அர்த்தம் வருகிறது. அப்ப யூதா அப்படின்னாலே பிதாவாகிய தேவனை துதிக்கிற விஷயத்திலும், தேவனை தங்களது வாழ்நாள்ல எல்லா கிரியைகளையும் மகிமைப்படுத்தக்கூடிய விஷயத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதானமாக காணப்பட்டார். அதனாலதான் யூதா என்று சொன்னாலே அந்த கோத்திரத்தில் கர்த்தர் இயேசு பிறந்தது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். இவ்விதமாக இவங்க வாழ்க்கையில இவங்களுடைய எல்லா செயல்பாடுகள்லையும், அர்ப்பணிப்பு காரியங்கள்லையும், எல்லா கிரியைகள்லையும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, கர்த்தர் இயேசு செய்தது போல. குறிப்பாக துதி பாடல்கள் எழுதுவது, இசை அமைப்பது, வாத்திய கருவிகள் வாசிப்பது, கவிதை எழுதுவது போன்ற கலை சார்ந்த விஷயங்கள், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இவர்களுக்குள் அதிகமாக காணப்படும். பிரியமானவர்களே, அடுத்த நபர் செபுலோன். செபுலோன் எப்படி ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு அவர்களுடைய பண்புகளுக்கு நிழலாய் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று நம்ம படிக்கும்போது ஆதியாகமம் 49:13 படிக்கிறோம். செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான். அவ்வளவுதான், கடல் துறை அருகே குடியிருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? செபுலோன் என்ற பெயருக்கு வாசம் செய்கிற இடம் என்று அர்த்தம் வருகிறது. வாசம் செய்கின்ற இடம் அப்படின்னா இதுல இருந்து எப்படி நம்ம ஒரு ஆவிக்குரிய நிச்சயத்துக்கு வரலாம்? ஆவிக்குரிய அர்த்தத்தை எப்படி இதுல புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவங்களுக்கு என்று தனிப்பட்ட ஒரு குடியிருக்கின்ற இடங்கள் இருக்காது. தேவனுடைய சத்தியத்திற்காக, அறுவடை வேலைகளுக்காக, சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக ஒவ்வொரு ஊர்களாக, பட்டணங்களாக, நாடு விட்டு நாடு, தேசம் விட்டு தேசம் பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏறக்குறைய இது முழு நேர ஊழியர்கள் என்று கூட சொல்லலாம். ஆனாலும் பிரயாண ஊழியர்களாக தொடர்ந்து தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டுக் கொண்டு இந்த பூமி தங்களுக்கு சொந்த வீடு இல்லைங்கிறத நிரந்தரமாக உணர்ந்தவர்களாக இந்த பூமியில் இருக்கும் பொழுதே கர்த்தருடைய ஊழியத்திற்காக பல்வேறு இடங்கள்ல அவர்கள் இடம்பெயரக்கூடியவர்களாக காணப்படுபவர்கள். லூக்கா 9:58 கர்த்தர் சொன்னது போல, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இத நல்லா இவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க. உண்மையான தேவனுடைய ராஜ்யம் வர்ற வரைக்கும் இந்த பூமியில இந்த பரம அழைப்புக்குள்ள நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குன்னு நிரந்தரமான ஒரு வீடோ, சொந்த ஊரோ, சொந்த குடும்பங்களோ வேற எதுவும் நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்துல. அது வேண்டாம். நான் ஒரு அந்நியன், பரதேசி, பரலோகமே என்னுடைய நித்தியமான வாசஸ்தலம் என்று புரிந்து கொண்டவர்களாக இவங்க வாசம் செய்கின்ற இடம் அப்படின்னா ஸ்டாண்டர்டா இல்ல, பல இடங்களுக்கு பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க என்பதை செபுலோன் விஷயத்துல பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நபர் இசக்கார். இசக்கார் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுடைய குணநலங்களை எப்படி பிரதிபலிக்கிறார் என்று பார்க்கும்போது ஆதியாகமம் 49:14 படிக்கிறோம். இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. கழுதை என்று சொன்னோடனே சபிக்கப்பட்டது போல கேவலத்துக்குரியதாக தான் நமக்கெல்லாம் தோன்றுகிறது. உலகத்தாரும் கூட கழுதையினுடைய படத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு அவமான சின்னமாக மற்றவர்கள் பார்க்கும்படி ஏதோ ஒரு ஐதீகத்திற்காக வச்சிருப்பாங்க, மூடநம்பிக்கையின் அடிப்படையில். ஆனால் உண்மையாக பரிசுத்த வேதாகமம் உலகத்தால் கேவல சின்னமான, அவமான சின்னமாக பார்க்கப்படக்கூடிய இந்த ஒரு கழுதையை கணத்திற்குரிய ஒரு மிருகமாகவே காண்பிக்கிறது. என்ன காரணம்னா, இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட கேவலமாக மதிக்கக்கூடிய இந்த கழுதையின் மேலதான் இவ்வுலகத்தின் ராஜா ஏறி வந்தார். இன்னும் சொல்ல போனா அகில உலகத்தின் ராஜா ஏறி வந்தார். பரலோகத்தையும் பூமியையும் ஆள்கிறவர் அதுல ஏறி வருகிறார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஏறி வந்து அந்த மிருகத்தை கனப்படுத்தி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நிறைய பொதி சுமக்கக்கூடிய விஷயத்துல, நமது பாரங்களை சுமக்கக்கூடிய விஷயத்துல, மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ஒரு மிருகம் ஒரு முக்கிய பணியாற்றக்கூடிய வேலை செய்து இல்லைங்களா, பாரத்தை சுமக்கக்கூடிய விஷயத்துல. அப்போ
இந்த ஒரு வகுப்பாரை குறிச்சு, இசக்காரை குறிச்சு நம்ம மேற்கொண்டு படிக்கும்போது ஆதியாகமம் 49:15 அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோலை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் ஆனான். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இசக்காரை குறிச்சு நம்ம அங்க பார்க்கும்போது அவரை பற்றின தீர்க்க தரிசனம் நமக்கு சொல்லுது. அவரை பற்றின வசனங்கள், அவன் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. அப்ப கழுதைக்கு அடையாளமாக அவங்க அப்பாவே பேசிட்டார் இல்லைங்களா? அதற்கு உண்மையாக இசக்கார் எப்படிதான் இருந்தார்னா, இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோலை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் ஆனான் என்று பார்க்கிறோம். அப்ப பிரியமான சகோதர சகோதரிகளே, கழுதை எப்படி கடினமாக உழைக்குது, 2 பக்கமும் பொதி சுமக்குது, பாரத்தை சுமக்குது. அதே போல இவ்வகுப்பார் ஆவிக்குரிய சபைக்குள்ள இந்த ஒரு குணாதிசயம் படைச்சவங்களும் இருப்பாங்க. இவ்வகுப்பார் அயராது தேவனுடைய ஊழியத்திற்கு தொடர்ந்து உழைத்து கொண்டிருப்பாங்க. அந்த 2 பொதி, கழுதை சுமக்கக்கூடிய 2 பொதி 2 பாரங்களை குறிக்குது. இது இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுடைய விஷயத்துல எப்படி பொருத்தி பார்க்கிறோம் அப்படின்னா, இவர்கள் 2 ரட்சிப்புக்கு உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு ரட்சிப்பு தங்களுடைய ரட்சிப்புக்காக, மற்றொரு ரட்சிப்பு பிறருடைய ரட்சிப்புக்காக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதை குறித்து 1 தீமோத்தேயு 4:16 படிக்கிறோம். உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இவர்களுக்கு ஒரு பாரம் இருக்கும் தங்களது ரட்சிப்பை குறித்து. அதே நேரத்தில் தன்னுடைய உடன் அங்கங்களை குறித்து, ஒருவேளை சபையை வழிநடத்தக்கூடிய போதகர்களாக இவர்கள் இருக்கலாம், மூப்பர்களாக இருக்கலாம், 2 பொதிகள் மேல கவனம் கொண்டவர்களாக இவர்கள் காணப்படுவார்கள். அதனாலதான் இங்கே கழுதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. எந்த நேரமும் அது 2 பாரங்களை சுமக்கக்கூடியதாக காணப்படும். 2 ரட்சிப்புக்கு இவர்கள் உத்தரவாதியாக கணக்கு ஒப்படைக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய முக்கியமான ஊழியக்காரர்களாக இவர்கள் காணப்படலாம். அதே நேரத்தில் அப்படிப்பட்ட தன்னை குறித்தும் மற்றவர்கள் தங்களுடைய பிரசங்கங்களை கேட்டு வழிநடத்தப்படக்கூடிய மற்ற உடன் அங்கங்களை குறித்தும் இவர்கள் உண்மையாகவே கவலைப்படக்கூடியவர்களாகவும் காணப்படுவார்கள். இவர்களே நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இசக்கார் வகுப்பாராக அங்க பார்க்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம் மனாசே. இந்த ஒரு மனாசே யாருக்கு பதிலாக என்று பார்க்கும்போது தான் கோத்திரத்துக்கு பதிலாகவே மனாசே இடம்பெற்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப முதலாவது தான் ஏன் நீக்கப்பட்டார் என்று நம்ம பார்க்கலாம். தான் யாருக்கு நிழலாக இருக்கிறார். நெக்ஸ்ட் மனாசே வந்ததுக்கான காரணங்கள் என்ன என்பதை அப்புறம் படிக்கலாம். ஆதியாகமம் 49:16-17 வாசிக்கிறோம். தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான், தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போல இருப்பான். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான் என்று சொல்லும்போது இது நேர்மையான ஒரு நியாயத்தை பத்தி பேசப்படல. ஏன்னா தான் நீங்க நீக்கப்பட்டிருக்கிறார். என்ன மாதிரியான நியாயம் விசாரிப்பார் அப்படின்னா, நியாயம் தீர்ப்பது. தான் என்றால் நியாயம் தீர்ப்பது, மற்றவர்களுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களுடைய வெளியரங்கமான தோற்றத்தை வச்சு ஒரு சிலரை ஜட்ஜ்மெண்ட் பண்றது. வெளிப்படையா சொன்னா அவங்களுடைய கிரியைகளை நிதானிக்கிறது இருதயத்தை பார்க்கிற மாதிரி வராது. வெளியரங்கமான கிரியைகளை சிலரிடம் நிதானிக்கலாம், பட் உள்ளத்தை நம்ம பார்க்க முடியாது, அது தேவன் மட்டும் தான் பார்ப்பார். ஆனால் இந்த விஷயத்துல இவங்க எல்லை மீறி நடந்து மற்றவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க தப்பானவங்க, இவங்க இந்த நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பாங்கன்னு சொல்லி மற்றவங்களை குறித்து குறை பேசி புறங்கூறி கோல் சொல்லி நிறைய தங்களுடைய நேரங்காலங்களை பிறரை குறித்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய வேலைகள்ல கர்த்தருடைய வேலையை இவர்கள் தேவையற்று செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால அது மாத்திரமல்ல, குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படினா என்ன அர்த்தம்னா, குதிரை உபதேசத்தை குறிக்குது. நிறைய வசனங்கள் படிக்க நமக்கு டைம் இருக்காது. ஏசாயா 31 முதல் 3 வசனங்களை படிச்சு பாருங்க. குதிரை என்பது சத்திய உபதேசத்தை குறிக்குது. ஆனால் இந்த இடத்துல குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படி அந்த குதிங்காலை கடிக்கிறதுக்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போல் இருப்பான்னா பாய்சன். இந்த வகுப்பார் உள்ளத்தில் நல்ல ஒரு எண்ணம் படைச்சவங்க இல்ல. உண்மையான உபதேசத்தில் இருக்கிறவங்களை கீழே விழத்தள்ளக்கூடிய விதத்துல தாறுமாறான காரியங்களை பேசி தவறான உபதேசங்களை பண்ணி இதன் மூலம் மற்றவங்களை தவறான வஞ்சனை பாதையில வழிநடத்துறதும் இல்லாம எந்த நேரமும் பிறரை நியாயம் தீர்க்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டே இருப்பாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, யூதாசுடைய உள்ளம் எப்படி ஒரு வஞ்சனையில, ஒரு ஆபத்துல, ஒரு சுயநலத்தால நிறைந்திருந்தது.
எப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய விஷயத்துல ஒரு துரோகம் செஞ்சாரோ அந்த மாதிரி வகுப்பாராக இவங்க காணப்படுறதுனாலதான் இங்க தான் நீக்கப்பட்டதை கவனிச்சிங்களா? சபைக்குள் ஸ்டாண்டர்டா இப்படிப்பட்ட குணம் படைச்சவங்க இருக்க மாட்டாங்க, இவங்க 2ஆம் மரணத்துக்கு போயிடுவாங்க. அதனாலதான் அங்க யூதாஸ் கூட நீக்கப்பட்டது இல்லைங்களா? யூதாஸ் நீக்கப்படும் பொழுது மத்தியாஸ் அந்த இடத்துக்கு இவங்க ஏற்படுத்தினாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துக்கு வந்த மாதிரி இங்க தான் கோத்திரம் யூதாஸை போன்ற குணலட்சணம் படைத்தவர்களை 2ஆம் மரண வகுப்பாரை குறிப்பதற்கு பெயரர்த்தத்துல அழகா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்கள் நியாயம் தீர்ப்பவர்களாக காணப்படுவார்கள். தவறான விதத்துல, நல்ல ஜட்ஜ்மெண்ட் பத்தி இங்க பேசல, தவறான விதத்தில் இவர்கள் நியாயம் தீர்ப்பவர்களாக அங்கே காணப்படுவார்கள். பிரியமான அன்பு சகோதர சகோதரி, இப்ப இதற்கு மாற்றாக பதிலாக இந்த இடத்துல இடம்பெற்றது தான் மனாசே என்று பார்க்கிறோம். மனாசே அப்படின்னா மறத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஒரு வகுப்பார் பாத்தீங்கன்னா உலக பிரகாரமான பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகளை, எதிர்ப்புகளை, பொருளாதார சிக்கல்களை, போராட்டங்களை, கடுமையான சூழ்நிலைகள் மத்தியில அவங்க இருந்தும் கூட, நிறைய பிரச்சனைகள் அவங்க மத்தியில இருந்தும் கூட ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக, ஆவிக்குரிய ஜீவியம் பாதிக்கப்படாத அளவுக்கு பார்த்துக் கொள்வாங்க. எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கு உங்க சொந்தக்காரங்கன்னா, சங்கீத 45:10-11 படிக்கிறோம். குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். உடன்படிக்கை வாழ்க்கைக்கு பிறகு குடும்பம் நமக்கு பாத்திரமா இருக்காது, உறவுகள் இருக்காது, நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, சத்தியத்தை அறியாத வேற விசுவாசத்தில் உள்ளவர்கள் நமக்கு சொந்தமா நிக்க மாட்டாங்க, துணை நிக்க மாட்டாங்க, கடுமையான எதிர்ப்பு இருக்கும். ஆனாலும் இந்த உபத்திரவங்களை, பாடுகளை, நிறைய நெருக்கடிகளை, உடல்பூர்வமான பிரச்சனைகளை, பொருளாதார சிக்கல்களை இவங்க நினைச்சு பார்த்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, சோர்ந்து போக மாட்டாங்க. மாறாக உலக காரியங்களை மறந்துடுவாங்க, தேவனை பிரியப்படுத்துவதற்காக தங்களது அர்ப்பணிப்பு வாழ்க்கையில. எனவே பிரியமானவர்களே, தான் கோத்திரத்துக்கு பதிலாக மனாசே இடம்பெற்றதில் இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர்கள் தேவனுடைய சத்திய காரியங்களுக்காக உலகத்தை மறக்கக்கூடிய வகுப்பார்கள் இருப்பார்கள் என்பதே இங்க நம்ம பார்க்கக்கூடிய அருமையான சத்தியமாக இருக்கிறதை நம்ம அங்க பார்க்கிறோம். மறத்தல் என்று படிக்கிறோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்து காத் குறித்து நம்ம படிக்கும்போது ஆதியாகமம் 49:19 படிக்கிறோம். காத் என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். காத் அப்படின்னா சாதகம் என்று அர்த்தம் வருகிறது. இவங்க அநேகருடைய ரட்சிப்புக்காக தங்களுடைய முழு சக்திகளையும் பலன்களையும் செலவழித்து அநேகரை வழிநடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. குறிப்பாக இது தங்களுடைய குடும்பத்துக்குள் அநேகரை சத்தியத்தில் வழிநடத்தக்கூடியவர்களுக்கு பொருந்தக்கூடியதாக காணப்படுகிறது. ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், முடிவிலே அவன் அதன் மேல் விழுவான. என்ன அர்த்தம்னா, ஒரு கூட்டத்தாரை, ஒரு சேனையை, ஒரு படையை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய நபர்களை சித்தரிக்கிறார் காத். இன்னைக்கு ஒரு கூட்டு குடும்பம் அல்லது ஒரு தாய் ஸ்தானத்துல, தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய பொறுப்பு உணர்வு என்ன? எல்லாரும் சத்தியம் பேசி பிரயாணம் செய்து ஆவிக்குரிய வேலைகள், அறுவடை வேலைகளில் ஈடுபட்டு ஒரே மாதிரி பலி செலுத்த முடியுமானா? சிலருடைய ரட்சிப்பை தேவன் குடும்பங்களிலே வச்சிருக்கிறார். நிறைய பிள்ளைகளை படிப்பின் பாதையில வழிநடத்தி, சத்தியத்திலையும் வழிநடத்தி, உலக கல்விகளையும் கற்றுக் கொடுத்து, உலகத்திற்குள்ளான நேர்மையான ஒரு நன்னெறிகளையும் கற்றுக் கொடுத்து, தேவனுடைய வார்த்தைகளையும் அவர்களுக்கு அதிகமாக போதிச்சு, குடும்பத்தில் முன்னுதாரணமாக நடந்து, வரவு செலவில் ஒரு முன்னுதாரணம், ஆடை அணிவதில் ஒரு முன்னுதாரணம், வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது, குடும்பத்தில் நல்ல ஒரு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பது, தேவையற்ற காரியங்களை தவிர்ப்பது, தவறாக பேசாமல் இருப்பது, குழந்தைகள் முன்பு சண்டையிடாமல் இருப்பது, ஜெபிப்பது, தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பது, துதிப்பது, பாடுவது போன்ற எல்லா விஷயங்களையும் ஒரு குடும்பம், ஒரு மிலிட்டரி மாதிரி சரியான ஒழுங்குமுறைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தாயாக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம், தந்தையாக கூட இருக்கலாம். மேக்சிமம் இது பெண்களுக்கு பொருந்தும். வெளியில போய் பல்வேறு ஊழியங்களை செய்ய முடியாது. ஆனால் குடும்பத்திலிருந்தே அவர்கள் ரட்சிக்கப்படலாம் என்பதை 1 தீமோத்தேயு 2:15 வாசிக்கிறோம். தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். கவனிச்சிங்களா? குறிப்பா பெண்களுக்கு சொல்லப்படுது. ஆக காத் என்பவர்கள் எந்த குணப்பண்புகளை சபைக்குள் சித்தரிக்கிறார்கள்? காத் எனக்கூடிய நபர் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள்ல யாருக்கு நிழலாக இருக்கிறார் என்றால், குறிப்பாக பெரிய கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய அல்லது குடும்பத்தின் ரட்சிப்புக்கு பாடுபடக்கூடிய, அதன் மூலம் தங்களது ரட்சிப்பை உறுதிப்படுத்திக்கக்கூடிய, பிள்ளை பேட்டினால ரட்சிக்கப்படுவாள்னா என்ன?
குழந்தை பெற்றெடுப்பதனால் அல்ல, குழந்தை உலகத்திற்கு ஆளாக்கி சத்திய பாதையிலும் வழிநடத்தி தவறான முன்னுதாரணத்தை நீக்கி நல்ல முன்மாதிரிகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக ஒரு ஆணாக யாராக இருந்தாலும் சரி, எக்ஸாக்டா அது பெண்களுக்கு பொருந்தும். இப்படி எல்லா விஷயத்திலையும் நல்வழிப்படுத்தும் போது இராணுவ கூட்டம் முதல்ல பாய்ந்து விழுங்கிறது இவங்களுக்கு அந்த அந்த குடும்ப பொறுப்பில் காணப்படக்கூடிய சுமையை குறிக்குது, பாரங்களை குறிக்குது, பிரச்சனைகளை குறிக்குது. முடிவிலே அதன் மேல் அவன் பாய்ந்து விழுவான்னா என்ன அர்த்தம்னா, அதே காரியமே இவங்களுக்கு வெற்றியாக மாறுது. குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக அவ்வளவு உழைத்து நல்ல ஒரு முன்னுதாரணங்களை இவர்கள் வெளிப்படுத்தி பாடுபட்டதுனால, நல்ல ஒரு ரட்சிப்பின் பாதையில தங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் வழிநடத்தினதுனால முடிவிலே இவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது தான். முடிவிலே அதன் மேல் பாய்ந்து அவன் விழுவான் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். இவ்விதமாக காத் குறிச்ச வகுப்பாரை நம்ம பார்த்த பிறகு அடுத்து ஆசேர் குறிச்சு நம்ம அங்க பார்க்கலாம். ஆசேர் குறிச்சு படிக்கும்போது ஆதியாகமம் 49:20 வாசிக்கிறோம். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். ஆசேர் என்றால் மகிழ்ச்சி என்று பொருள். இந்த வகுப்பார் எப்போதுமே சந்தோஷமா இருப்பாங்க, சுத்தி இருக்கிறவங்களே சந்தோஷமா எல்லா சூழ்நிலையிலையும் வச்சுக்குவாங்க, எல்லாரையும் உற்சாகப்படுத்துவாங்க. அவர்களுடைய திறமைகள் தாளந்துகள்ல அவங்களை உற்சாகப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தை இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். பிலிப்பியர்ல 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். தெசலோனிக்கேயர்ல கூட சொல்றார் 5:16 1 தெசலோனிக்கேயர்ல எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆனா இது எல்லாராலையும் முடியுமானா, நிச்சயமா ஆசேர் என்ற அந்த குணாதிசயம் கொண்டவர்கள். ஆசேர் எப்படிப்பட்ட குணலட்சணத்திற்கு ஒரு நிழலானவர் என்று பார்க்கும்போது மகிழ்ச்சியுடன் சுத்தி இருக்கிறவங்கள வச்சுக்குவாங்க. இவங்க மனசுலையும் பாரம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், சோர்வு இருக்கும், உபத்திரவம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வெளியிலே காண்பித்துக் கொள்ளாமல் அநேகரை சந்தோஷத்துடன் வைத்துக் கொள்வதும் எல்லோரையும் ஊழியத்தின் பாதையில் உற்சாகப்படுத்தக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்து நப்தலியை குறித்து படிக்கும்போது 49 ஆதியாகமம் 21 நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று நம்ம பார்க்கிறோம். நப்தலியை குறித்து விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் பெண் கிடையாது, பெண்மானை ஒப்பிடுகிறார். இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்பதில் என்ன நம்ம கற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னா, இவர் வசனங்களை வசனிப்பான் என்று சொல்லும் போதே தேவனோடு ஒரு நெருங்கிய உறவில் இருப்பதை, தேவனுடைய காரியங்களில் ஈடுபடுவதை புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்ப நப்தலி என்ற பெயர் அர்த்தம் என்னன்னா, போராடுபவர் என்று பொருள் வருகிறது. எப்படி இந்த பெயர் வந்துச்சுன்னா, ஆதியாகமம் 30:8 படிக்கிறோம். நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடே போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டால். இங்க யாக்கோபு பெயர் வைக்கல, இங்க பெயர் வச்சிருக்கிறது அவங்க மனைவி. போராட்டமாய் சகோதரியோட போராடி மேற்கொண்டதுனால அவனுக்கு நப்தலி என்ற பெயர் வந்துச்சு. இப்போ எதுல போராடுறவங்க இவங்க என்று சொல்லும் போது, இவங்க தேவனோடு ஜெபத்தில் அதிகம் போராடக்கூடிய பண்பை உடையவங்களாக இருப்பாங்க. நம்மளே ஆச்சரியப்படும்படி சிலர் எந்த நேரம் ஜெபத்துல தரித்திருப்பாங்க. பாத்தீங்களா? உங்களால எப்படி முடியுது? சிலரை பார்த்து படிக்கிறதுல ஆச்சரியப்படுவோம், சிலரை பார்த்து ஜெபிக்கிறதுல ஆச்சரியப்படுவோம், சிலர் படிக்கிறதுலையும் ஜெபிப்பதிலும் ரெண்டுலையுமே வச்சுக்கோங்க. ஏன்னா இன்பமான வசனத்தை வசனிப்பான் என்று சொல்லப்படும் போது தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருந்து படிக்க, ஜெபிக்க, எழுத போன்ற காரியங்களை செய்து கொண்டே இருப்பாங்க இப்படிப்பட்டவங்க. அப்போ அறுவடை வேலைக்காக, உடன் சகோதர சகோதரிகளுடைய நலன்களுக்காக, ஆவிக்குரிய மற்ற தேவைகளுக்காக, தங்களது ரட்சிப்புக்காக மாத்திரமல்ல பிறருடைய ரட்சிப்புக்காக எந்த நேரமும் இவர்கள் தேவனோடு போராடி கொண்டே இருப்பாங்க. போராட்டம்னா என்ன? தேவ சமூகத்துக்கு போய் தவறான விண்ணப்ப வேண்டுதலை வச்சு போராடுறவங்க இல்ல, நியாயமான ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஜெப வீரர்களாக எப்போதும் காணப்படக்கூடிய அந்த வீரர்களை பத்தி பேசப்பட்டிருக்குது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இவர்கள் தான் நப்தலி குறிப்பிடக்கூடிய அந்த ஒரு பெயர் அர்த்தத்திற்கு சொந்தக்காரர்களாகி ஆவிக்குரிய சிலர்கள். இதுவரைக்கும் 10 பேர் பார்த்துட்டோம். 11வது நபர், முக்கியமான நபர் யோசேப்பு. யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 49:22 யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். விசேஷமான ஒரு ஆசீர்வாதம், யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஸ்லாக்கியம், ஒரு அருமையான ஒரு பிளெஸிங் கொடுக்கிறாரு. யோசேப்பை கனிதரும் செடின்னு சொல்லிட்டார். அதுவும் குறிப்பா நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடியா, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும்.
அப்ப யோசேப்பு என்றால் அந்த பெயருக்கே அர்த்தம் என்னன்னா கூட்டி தருதல் என்று வருது. ஆடிங் ஆடிங் அப்படின்னா கூட்டி தருதல். ஏன் இந்த பேர் அவருக்கு வந்துச்சு பாருங்க. ஒரு செடி படர்ந்து கொண்டே போகும்போது கனிகளை கூட்டி தந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? திராட்சை செடி கொடிகள்ல எப்படி படரும், திராட்சை கனிகள் எப்படி கொடிகள்ல படரும், அப்படி கூட்டி தருதல், அப்படி படர்ந்து கொண்டே போயிட்டே இருப்பது போல. ஆதியாகமம் 30:24 இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டான். 11வது குமாரனுக்கு 12வதாக ஒரு பிள்ளையை தேவன் தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு யோசேப்பு என்ற பெயரை ஏன் யாக்கோபு வச்சார்னா கூட்டி தருதல். சரி, இப்ப இந்த ஒரு வகுப்பாருடைய ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு வரலாம். யோசேப்பு வகுப்பார் ஆவிக்குரிய விதத்துல எப்படி இருப்பாங்க என்று சொல்லும்போது, ரூபனை போல இவர்களும் பல்வேறு திறமைகள் தாளந்துகள் கொண்டவர்களாக இருப்பாங்க. கூட்டி தரக்கூடியதுன்னா என்ன? ஒரு குணாதிசயத்தோடு, ஒரு திறமையோடு மற்றொரு திறமை கூடியிருக்கும் இவங்களுக்குள்ள. அந்த திறமையோடு இன்னொரு திறமை கூடி இருக்கும். இப்ப 5 திறமைகள் தாளந்து பாக்குறோம் அப்படின்னா, ரூபன் அதுல கம்ப்ளீட்டா இருப்பாங்க, 5 இருக்கும். ஆனா பெருமை மேட்டு மேல விழுந்து போவாங்கன்னு பார்த்தோம். ஆனா இந்த வகுப்பாருக்கும் அவங்களுக்கு உள்ள டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல திறமைகள் தாளந்துகள் இருக்கும். ஆனா ஒரு கனியோடு ஒரு கனி கூட்டி வழங்குதல் போல படர்ந்து கொண்டே இருக்கும். ஆனா எல்லா வேலைகளையும் இவர்கள் முழுமை பெறாதவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் ஆடிங் கூட்டி தருதல் போல மற்ற உடன் அங்கங்களோட சேர்ந்து எல்லா வேலைகளையும் ரொம்ப அருமையா செய்வாங்க. எல்லா வேலைகள்லையும் அனுபவசாலிகளாகவும் பக்குவம் கொண்டவர்களாகவும் முழுமையா இருக்க மாட்டாங்க. ஆனா அனைத்து வேலைகளையும் திறமையில் தாளந்துகளையும் சம்பந்தப்படுவாங்க. மற்றவர்களோட சேரும் போது இந்த வேலைகளை இவர்கள் கம்ப்ளீட்டா செஞ்சு முடிச்சிருவாங்க. இவர்களுடைய அந்த நாலேஜ், அந்த திறமை, இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 5 திறமைகள் தாளந்துகள்ல அவங்க அரைகுறையா கூட இருக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அது மற்றவர்களோட சேரும் பொழுது கூட்டி தருதல் ஆட் ஆயிரும். அப்ப அவங்களுடைய வேலைகள் மற்றவங்களுக்கும் பிரயோஜனப்படும். இவ்விதமாக ரூபனை போல, ரூபன் பேருக்கு அர்த்தத்துல உள்ளவங்க பெருமை அடைஞ்சு மேட்டுமை அடைஞ்சிருவாங்க நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இல்லாம இவங்க பாத்தீங்கன்னா சற்று தங்களுடைய குணாதிசயம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படும்படி மற்றவர்களோடு உடன் சேர்ந்து உழைக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறுதியாக பென்யமீன் 12வது குமாரன். ஆதியாகமம் 49:27 படிக்கிறோம். பென்யமீன் பீறுகிற ஓனாய் காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றார். இந்த பென்யமீன் என்றால் வலதுகரம் என்ற அர்த்தம் வருகிறது, அவருடைய பெயர் அர்த்தம். யாக்கோபு அவருடைய பிறப்பின் போது அவருக்கு வச்ச பேர் பென்னோனி. அப்புறம் ஏன் பென்யமீன் மாத்தினார் அப்படின்னா, பென்னோனி அப்படின்னா துயரத்தின் மகன். ஏன்னா ராகேல் அந்த நேரத்துல இறந்து போனதுனால அந்த துயரம் தாங்க முடியாம பென்னோனின்னு வச்சார். ஆனா பின்னால பென்யமீன் என்ற பெயர் வந்துச்சு. பென்யமீன் அப்படின்னா வலது கரம் என்று அர்த்தம். இந்த வலது கரம் என்பது ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள்ல இந்த பென்யமீன் போன்ற வகுப்பார்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சத்தியத்திற்காக தேவனால் பயன்படுத்தப்படும் சகோதரர்களுக்கு ரைட் ஹேண்டா இருப்பாங்க. இவங்களுக்கு திறமை தாளந்துகள் அதிகம் இருக்கோ இல்லையோ, ஆனால் திறமை தாளந்துகளோடு பயன்படக்கூடிய சகோதரர்களோடு இவங்க இசைந்து இருப்பாங்க. இப்ப யோசேப்பு கூட நம்ம படிக்கும்போது கூட்டி தருதலாக அனைத்து தாளந்த திறமையும் இருக்கும், எல்லாத்திலையும் கம்ப்ளீட்டா இருக்க மாட்டாங்க, ஆனா அநேகரோட ஆட் ஆயிக்குவாங்கன்னு பார்த்த மாதிரி இந்த பென்யமீன் கூட யோசேப்போட ஆட் ஆனவர் தான். அநேக இடத்துல நம்ம படிக்கிறோம், இந்த கோத்திரங்கள் பிரிக்கப்படும் போது கூட அங்க நம்ம பார்க்கிறோம் இதெல்லாம் குறிச்சு இல்லைங்களா. அதாவது பென்யமீன் யூதாவோட சேர்த்து பிரிக்கப்படுறார் இல்லைங்களா. அந்த மாதிரி இவரும் கூட ஒரு ஆடான வகுப்பார் தான். பட் வலதுகரம் என்று சொல்லப்படும் பொழுது திறமை தாளந்துகள் சிறப்பா இருக்கும், அல்லதுல அவங்க கம்ப்ளீட்டா இருக்க மாட்டாங்க அப்படின்னு யோசேப்பை சொன்னது மாதிரி சொல்லாம, கர்த்தருடைய ஊழியத்தில் பணியாற்றக்கூடிய அநேக உடன் ஊழியக்காரர்களுக்கு இவர்கள் வலதுகரமாக இருந்து எல்லா விதத்திலையும் அவர்கள் பிரயோஜனப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவ்விதமாக யாக்கோபுடைய 12 குமாரர்கள் மாம்சீக விஷயத்துல பூமிக்குரிய அரசாட்சியை 1000 ஆண்டுல பார்ப்பதற்காக 12 ரகமான குணப்பண்பை உடையவர்களாக தேவன் தெரிவு செய்திருக்கிறார். அந்த பெயரர்த்தங்களை அப்படியே ஆவிக்குரிய இஸ்ரேலரோட கம்பேர் பண்ணும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்துட்ட இந்த காரியங்கள் எல்லாம் ஆவிக்குரிய குணாதிசயம் கொண்ட 12 பண்புகளும் ஆவிக்குரிய தலத்திலும் ஆகாயத்து நட்சத்திரங்கள் என்ற ஆசீர்வாதத்துக்குள் சபையின் அந்த அழியாமையின் வகுப்பாராகிய 1,44,000 பேருக்குள்ளேயும் இருக்கும். மேலே சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன்,
கீழே மாம்சீக இஸ்ரேலர்களுக்குள் 12 ரகமான குணப்பண்புகளை படைச்சிட்ட யூதர்கள் அல்லது முற்பிதாக்கள். இவர்கள் உலகம் முழுவதையும் 1000 ஆண்டில் ஆளுகை செய்வாங்க. அதற்குள்ளாகவும் 12 ரகமான குணப்பண்புகளை கொண்ட மனுக்குலம் இருப்பாங்க என்கின்ற மாபெரும் சத்தியத்தை தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம பார்த்துட்ட அந்த பெயர்கள் மற்றும் ஆதியாகமத்தில் இடம்பெறக்கூடிய 49ஆம் அதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய இந்த ஒரு காரியங்களும் நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள், எனவே வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1,44,000 பேர் மாம்சீக இஸ்ரேலர்கள் என்கின்ற குழப்பம் ஒருவேளை இருந்திருந்தா இந்த பாடத்துடன் அது நமக்கு நிவர்த்தி ஆயிருக்கும் என்பதை நம்புகிறோம். இவ்விதமாக இந்த ஒரு ஆராய்ச்சியை முடிப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவினுடைய சபை இதுடன் நிறைவடைகிறது. அடுத்த தலைப்பில் அடுத்த முறை வேற ஒரு பாடத்துடன் உங்களை சந்திக்கும் வரைக்கும் வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து கிருபை செய்து வழிநடத்துவாராக. ஆமென்.